Hi students, 10th Max chapter 1 exercise number 1.1 question number 7. Let A is equal to the set of all natural number less than 8, first set A, and then set B is equal to the set of all prime numbers less than 8, set C the set of even prime number, right? Verify that A intersection B into C is equal to A cross C intersection B cross C. First solution la first set என்னன்றது எழுதிக்கலாம். Set A என்ன கொடுத்திருக்காங்க, set of all natural number start with 1, right? Less than 8, 8 குள்ள இருக்கிற மாதிரி எழுத சொல்லிருக்காங்க. So 1 2 3 4 5 6 7 அவ்வளவுதான். 8 எடுக்க கூடாது, ஏன்னா less than மட்டும் தான் சொல்லிருக்காங்க. Less than equal to சொன்னாங்கன்னா 8 எடுத்துக்கலாம். And then set B என்ன இருக்குன்னு பாருங்க. The set of all prime number less than 8, only prime number நமக்கு தெரியும் start with 2, right? 2 3 5 7 less than 8 ன்றனால prime number is completed. Last set C என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The set of even prime number நமக்கு தெரியும், that is only 2 is the even prime number. Now இப்போ LHS சைடுல first inside the bracket இருக்க elements எடுக்கிறோம். A intersection B, set A என்ன இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7, operation is intersection, and then set B is equal to 2 3 5 7. intersection அப்படின்னு சொல்லிட்டாங்க, காமன் எலிமெண்ட்ஸ் வரும். இங்கே 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. ஸோ காமன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா 2 3 5 7, சரிங்களா? அதாவது A intersection B. அதுக்கடுத்து LHS சைடில் இருக்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக A intersection B into C. A intersection B நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 3 5 7, ரைட்? கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் C செட் என்ன இருக்குது, ஒன்லி 2. நம்ம கிராஸ் வந்தோடனே நீங்கள் இப்படி ஒரு 2 செட் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. 2 3 5 7, இங்கே 2 மட்டும் தான். ஸோ 2 2 மேப்பிங் ஆகும், 3 2 மேப்பிங் ஆகும். அந்த மாடலில் அப்படி எழுதிக்கலாம். 2 2 3 2 and then 5 2, ஏன்னா இங்கே ஒரே ஒரு செட் இருக்கிறனால ஈஸியாக முடிஞ்சிடும். 7 2. இது LHS சைட் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். இப்போ RHS சைடில் A cross C கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் A and then வாட் இஸ் Cன்னு பார்த்துடலாம். வாட் இஸ் A என்னென்ன எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், 1லேருந்து 7 வரையும், 4 5 6 7. இங்கே ஆப்ரேஷன் கிராஸ் ப்ராடக்ட், சியோட எலிமெண்ட்ஸ் ஒன்லி 2 மட்டும்தான், சரிங்களா? அப்போது 1 2 3 4 5 6 7, இங்கே ஒரே ஒரு எலிமெண்ட் 2. அப்போது 1 2க்கு மேப்பிங் ஆகும், 2 2க்கு மேப்பிங் ஆகும். அந்த மாதிரி எழுதிடலாமா செட்? இப்போ 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 and then 7 2. next B cross C கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? B cross C is equal to what is the B elements னு பாருங்க. 2 3 5 7, 2 3 5 7. இங்கே ஆப்ரேஷன் கிராஸ் ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க. and then set C is 2, சரிங்களா? அதே தான் இங்கே செகண்ட் செட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கிறனால ரொம்ப ஈஸி. 2 2க்கு மேப்பிங் ஆகுது, 3 3க்கு மேப்பிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக எழுதிடலாம். 2 2 3 2, சரிங்களா? and then last 5 2 and then 7 2. B cross C கண்டுபிடிச்சிட்டோம். RHS சைடில் என்ன சொல்லியிருக்காங்க, A cross C இன்டர்செக்ஷன் ஆஃப் B cross C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ A cross C இன்டர்செக்ஷன் ஆஃப் B cross C கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 செட்டையும் நான் திருப்பி எடுத்து எழுதலை. அதில் வந்து டைரெக்டாகவே காமன் எலிமெண்ட்ஸை மட்டும் பார்க்குறேன். 1 2 இங்கே இருக்கா, இல்லை. 2 2 இருக்கா, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 2 2. 3 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 4 2 இல்லை, 5 2 இருக்குது, 6 2 இல்லை, 7 2 இருக்குது, ரைட்? இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ கம்பேர் த ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2. 2 2 இருக்குது, 3 2 இருக்குது, 5 2 7 2 இருக்குது. ஹென்ஸ் இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கலாம். A intersection B cross C is equal to A cross C intersection of
B cross C, hence proved. Okay, next question number 7 ல second Roman number ரைட்டுங்களா. அதே கொஸ்டினுக்கு A cross of B minus C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி A cross B minus of A cross C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Let's see what is LHS set. LHS setல B minus C inside the bracket first எடுக்க சொல்லியிருக்கோம். B minus C னா B ஓட எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. 2 3 5 7 minus C ஓட எலிமெண்ட்ஸ் என்ன 2. ஃபர்ஸ்ட் செட்டை மட்டும் பார்த்தா போதும். அந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஏதாவது செகண்ட் செட்ல இருந்ததுன்னா அதை ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் எடுத்து எழுதுனா போதும். இதுல 2 இருக்கா, இங்கே 2 இருக்கு, அதை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத எடுத்து எழுதிருங்க. 3 5 7 சரிங்களா. ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அந்த 2 2 அப்படியே கிராஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். A cross of B minus C is equal to what is the set A 1 to 7 right. 2 3 4 5 6 7 இங்கே கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லிட்டோம். இங்கே 3 5 7 கிராஸ் ப்ராடக்ட்னு இப்படி செட்டு போட சொல்லியிருக்கேன். சரிங்களா, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். 1 2 3 4 5 6 7 இங்கே 3 5 7 இது ஒரு பெரிய செட்டாக வந்திருக்கும். சரிங்களா, 1 3க்கு மேப்பிங் ஆகும், 1க்கு 5 1க்கு 7 1 3 1 5 1 7 நெக்ஸ்ட்டு 2 இருக்கு, 2 3 ரைட். 1 முடிஞ்சது, அதுக்கப்புறம் 2 பார்க்குறோம் ரைட். 2 3 2 5 2 7 அடுத்து 3 3 3 5 3 7 அடுத்து 4 4 3 4 5 4 7 அடுத்து 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 லாஸ்ட் 7 3 7 5 and then 7 7 இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ RHS சைடில் ஃபர்ஸ்ட் ஒரு செட் எடுத்துக்கலாம். தட் இஸ் A cross B inside the bracket. A செட் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. 1 2 3 4 5 6 7 and then B செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. that is B is given as 2 3 5 7 சரிங்களா. இப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் தான். அதே மாதிரி ரெண்டு செட் போட்டுக்கோங்க. இதில் 2 3 5 7 இங்கே 1 2 3 4 5 6 7 ஸோ A cross B னா 1 2க்கு மேப்பிங் ஆகும், 1 3க்கு 1 5 1 7 அதே மாதிரி ஒவ்வொரு செட்டுக்கும் ஒரு எலிமெண்ட்ஸ்க்கும் அப்படி எழுதிட்டு வரலாம். சரிங்களா, 1 2 1 3 1 5 1 7 இப்படி எழுதி எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியல சார் அப்படின்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோங்க, 1ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், 1 2 1 3 1 5 1 7 அதுக்கடுத்து 2ல் ஃபிங்கர் வச்சுக்கோங்க, 2 2 2 3 2 5 2 7 ஒன்று எடுத்திங்கன்னா டோட்டலாக இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். அடுத்து 2 2 2 3 2 5 அண்ட் தென் 2 7 அதுக்கடுத்து 3 2 3 3 3 5 3 7 and then 4 2 4 3 4 5 4 7 5 2 5 3 5 5 5 7 அடுத்து 6 2 6 3 6 5 6 7 ஒரு பெரிய செட்டாக போயிட்டுருக்கு. ரெண்டும் பெரிய நம்பர்ஸ் சரிங்களா. 7 2 7 3 7 5 7 7 ரைட். A cross B கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் A cross C கேட்டிருக்காங்க. இப்போது A cross C is equal to A ஓட எலிமெண்ட்ஸ் அதே தான் 1 2 3 4 5 6 7 கிராஸ் ப்ராடக்டில் C ஓட எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குங்க 2 மட்டும்தான் இருக்குது சரிங்களா. தட் இஸ் 2. அப்போது இங்கே டேரெக்டாக எழுதிங்க 1க்கு 2 மேப்பிங் ஆகுது சரிங்களா. 1க்கு 2 2க்கு 2 3க்கு 2 அப்படி எழுதிக்கலாம். 1 2 2 2 3 2 ஏன்னா ஒரே ஒரு செட் இருக்கனால அப்படி எழுதிக்கலாம். 4 2 5 2 6 2 and then 7 2 ரைட்.
இப்போது RHS சைடில் A cross B மைனஸ் A cross C. ஸோ இந்த செட்டையும் இப்போ சப்ராக்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சப்ராக்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் நான் எல்லா செட்டையும் சேர்த்து எழுதலை, டைரெக்டாக அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு செட்டை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஏதாவது இதில் இருந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எழுத போகிறோம். 1,2 இருக்கா? இருக்குது, விட்டுட்டேன். 1,3 இருக்கா? இல்லை. சரி, 1,3. அப்புறம் 1,5 இருக்கா பாருங்கள், 1,5. அதுக்கப்புறம் 1,7, அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் 2,2 இருக்குது. ஸோ இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 1,2, 2,2, 3,2, 4,2, 5,2, அதுக்கடுத்து 6,2, 7,2. இந்த நம்பரை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் கிடைச்சிடும். சரிங்களா? 2,3, 2,5, 2,7, அதுக்கடுத்து 3,3, 5, 3,7, அதுக்கடுத்து 4,2 ஒமிட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து 4,3, 4,5, 4,7, 5,2 விட்டுடுறேன். ரைட்? அதுக்கப்புறம் 5,3, 5,5, 5,7, இங்கே 6,2 விட்டுட்டேன். 6,3, 6,5, 6,7, அண்ட் தென் 7,2 விட்டுட்டேன். 7,3, 7,5, 7,7. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஏற்கனவே எழுதியிருக்க அந்த ஃபஸ்ட்டு செட்டையும் இந்த செட்டையும் ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். therefore A cross of B minus C is equal to A cross B minus A cross C. hence proof ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். Thank you.